அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாரி விஐடின்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற கல்லூரி சம்மந்தப்பட்ட தகவல்களையும் அது சம்மந்தப்பட்ட A to Z தகவல்களான அப்ளிகேஷன் ப்ராசஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம், கவுன்சிலிங், ரிசல்ட்ஸ் இது மாதிரி A to Z தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். இப்போ இந்த வருஷம் விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ சார் ரிசல்ட் வருங்கிறது. ஆக்சுவலாக ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ஏப்ரல் 30ஆம் தேதியே ரிசல்ட் வர வேண்டியது. அதை வந்து நம்மளுக்கு வந்து இப்போ தள்ளி போட்டு இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட்டுங்கிறது வெளியே வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து ரெண்டு வகையில் செக் பண்ணலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து vit.vit.ac.inங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய லாகின் க்ரெடென்சியல்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ரிசல்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வராது, அதேமாதிரி பர்சன்டேஜ் வராது, பர்சன்டைல் வராது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் என்ன வரும் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வரும். ரெண்டாவது நீங்கள் என்ன கேட்டகரி, எம்பிசிஇஏவா இல்லை வந்து பிபிசிஇஏவான்ட்டு. அப்படின்னா என்ன சார்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் 12th மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்தவங்களா, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்தவங்கன்னா எம்பிசிஇஏன்னு இருக்கும். பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்தீங்கன்னா பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் ஆப்டிடியூட்னு இருக்கும். அது இருக்கும். மூணாவதாக உங்களுடைய ரேங்க் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரேங்க் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்கிறது கூப்பிடுவாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்களோட ரிசல்ட்டை இன்னொரு வகையிலையும் செக் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரேங்க்குங்கிறது வந்திருக்கும். அதுபோக கூடுதலாக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். இந்த ரேங்க்கை வச்சு அடுத்து எப்படி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரெண்டாவது, கவுன்சிலிங் ஸ்கெட்யூலும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதாவது உங்களுடைய ரேங்க்குக்கு நீங்கள் வந்து எந்த தேதியில் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், எவ்வளோ கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டணும், அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்கிறது எவ்வளோ நாள் நடக்கும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் கிடச்சிருக்குங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய ரேங்க்கு பேஸ் பண்ண ரவுண்ட்ஸில் கலந்துக்கலாம். இதில் கூடுதலாக ஒரு பேரண்ட்ஸ் வந்து கேட்குற டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்போ நான் வந்து விஐடின்னு ட்ரை பண்ணுறேன், அட் த சேம் டைம் ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதி நான் ஜோசா கவுன்சிலிங்க்கு போகிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற தேதி, நீங்கள் சொல்கிற தகவல்கள் வச்சு பார்க்குறப்ப விஐடியில் எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட்லேயே சீட்டு கிடைக்குதுன்னா மே மாதமே கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிடும். அப்போ எனக்கு ஒரு வேளை நான் ஜூன் மாதத்தில் ஜோசா கவுன்சிலிங்கில் சீட்டு கிடச்சா என்ன பண்ணுறதுன்ட்டு சில பேரண்ட்ஸ் கேட்டாங்க. ஸோ இது வந்து வருஷம் நடக்கிற விஷயந்தான். உங்களுக்கு ஐஐடிஸ் என்ஐடிஸில் சீட்டு கிடச்சதுன்னா இங்கே வந்து நீங்கள் அந்த சீட்டை வித்ட்ரா பண்ணிடலாம். ரீஃபண்ட் பாலிசி இருக்குதுங்க. அந்த ரீஃபண்ட் பாலிசியில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், ரொம்ப மினிமமான அமௌண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு மேக்ஸிமம் அவங்க வந்து அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அது வந்து வைல் கோயிங் ஃபார் அண்ட் ஜோசா கவுன்சிலிங்கில் நீங்கள் சீட்டு கன்ஃபர்மேஷன் லெட்டர் காமிச்சிங்கன்னா இது தருவாங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து வேறு ஃபுல் ஃபீஸ் ரீஃபண்டெல்லாம் பாசிபிளே கிடையாது. இதேமாதிரி நீங்கள் கவுன்சிலிங்க்கு ஃபீஸ், அதாவது இப்போ நீங்கள் இது வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டு இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. இப்போ வேறு சில கவுன்சிலிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இதே ஃபீஸை வச்சு நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். பட் விஐடியில் அப்படி கிடையாது. விஐடி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கே தனியாக நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும். அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் சீட்டு எடுத்தாலும் சரி, எடுக்கலைனாலும் சரி, உங்களுக்கு சீட்டு கிடைச்சாலும் சரி, கிடைக்கலைனாலும் சரி, உங்களுக்கு வந்து ரீஃபண்டு கிடையாது. அது வந்து நான் ரீஃபண்டபிள் கவுன்சிலிங் ஃபீ. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணின தகவல்கள். ரேங்க் பார்த்துக்கோங்க. உங்களுடைய ரேங்க்குக்கு என்ன சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலில் விஐடி ரேங்க் வர்சஸ் எக்ஸ்பெக்டட் பிரான்ச்னு சொல்லி வெள்ளூர் கேம்பஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், ப்ளஸ் சென்னை கேம்பஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த ரெண்டு வீடியோலையும் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய ரேங்க்குக்கு என்ன கேம்பஸில் சீட்டு கிடைக்கும், என்ன பிரான்ச்சில் சீட்டு கிடைக்கும், ப்ளஸ் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபீஸ் நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து விஐடி கவுன்சிலிங், அமிர்தா கவுன்சிலிங், எஸ்ஆர்எம், சாஸ்திரா, டிஎன்ஏ கவுன்சிலிங், இது மாதிரி பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.